ஒரு இருட்டு அறை இருக்குது, நம்ம உள்ளே போனால் பயமாக இருக்குது. இதே அங்கே ஒரு வெளிச்சம் இருந்ததுன்னா நமக்கு பயம் போயிடும். ஸோ நம்ம கொடுக்குற ஒரு விழிப்புணர்வு செய்தி பயத்தை போக்கணும், பாதுகாப்பு கொடுக்கணும். வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி வந்திருந்தது, ஒரு மருத்துவ செய்தி. அதில் வந்து கோமியம் குடித்தா குணமாயிடுன்னு ஒரு சிலர்கள் போட்டிருந்தாங்க. அதை நாங்கள் ரொம்ப சின்சியராக ஒரு 3 வருஷம் வந்து அதோட அட்ரஸ் எல்லாம் போய் பார்த்து குடித்தோம். கிட்டத்தட்ட 30 பாட்டில் குடிச்சிருக்கிறாங்க அந்த அம்மா. இப்போ எங்ககிட்ட வராங்க. இப்போ நாங்கள் அவங்களுக்கு டெஸ்ட் எடுத்து பார்த்தா கல்லீரல் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருக்குது, சிறுநீரகம் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருக்கு. நிறைய விழிப்புணர்வு நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. பேப்பரை திறந்தா, புக்ஸை திறந்தா, டிவியை திறந்தா, அதுக்கப்புறம் நம்மளுடைய மொபைல், சோஷியல் மீடியா, எல்லா இடத்துலையும் விழிப்புணர்வு வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அதெல்லாம் நம்ம கடைபிடிக்கிறோமா நம்ம வாழ்க்கையில் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. நமக்கு எல்லா இடமும் தெரியுது. ஒரு சினிமாவுக்கு பார்க்க போனாலும் ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். இது நம்ம இந்த லைனை படிக்காமல் நம்ம வீட்டில் சினிமா பார்த்தாலும் இருக்காது, இது நம்மளுடைய தேட்டரில் சினிமா பார்த்தாலும் இருக்காது. ஆனால் நம்ம அதை ஃபாலோ பண்ணுறோமா? அது யாருக்கோ, எல்லா மெசேஜும் யாருக்கோ அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் நமக்கு இருக்குது. எங்கள் காலத்தில் இருந்த வாழ்விய மாயத்திலிருந்து இப்போ இருக்கக்கூடிய வாரிசு படம் வரைக்கும் கேன்சர்னால் என்ன சொல்கிறாங்க? அவ்வளோதாங்க, ஒன்றும் செய்ய முடியாது, அவங்களுக்கு வேணுங்கிறத சாப்பிட கொடுத்து கொஞ்சம் சந்தோஷமாக வச்சுக்கோங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் தான் இருக்குது. அப்படி கிடையவே கிடையாது. பல பேஷண்ட்ஸ் நாங்கள் வந்து 20 வருஷம் 30 வருஷம் முற்றிலும் குணப்படுத்தி வச்சுருக்கிறோம். மருத்துவ விழிப்புணர்வு வளரவில்லை என்பதே என்னுடைய வாதம். நான் ஒரு புற்றுநோய் மருத்துவர் என்ற அடிப்படையிலும் கடந்த 25 காலமாக இந்த புற்றுநோய் துறையில் உள்ள அனுபவ அடிப்படையிலும் ஒரு சில உதாரணத்தோடு இதை விளக்க விரும்புகிறேன். முதல்ல விழிப்புணர்வுனா என்ன? அதாவது ஒரு இருட்டு அறை இருக்குது, நம்ம உள்ளே போனால் பயமாக இருக்குது. இதே அங்கே ஒரு வெளிச்சம் இருந்ததுன்னா நமக்கு பயம் போயிடும். ஸோ நம்ம கொடுக்குற ஒரு விழிப்புணர்வு செய்தி பயத்தை போக்கணும், பாதுகாப்பு கொடுக்கணும். ஆனால் அப்படியா இருக்குது? நம்ம வந்து டாக்டர் கூகுள் பார்த்தாலும் சரி, சாட்ஜிபிடி பார்த்தாலும் சரி, ஒரு தலைவலின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள், ஏகப்பட்ட ஹெட்டிங்கில் வரும். டென்ஷன் ஹெட்டேக் வரும், மைக்ரைன் ஹெட்டேக் வரும், அக்யூட் ஹெட்டேக், க்ரானிக் ஹெட்டேக், ப்ரைமரி ஹெட்டேக், செகண்டரி ஹெட்டேக். அதை பார்த்தா நமக்கு தலைவலி வந்துடும் போல் இருக்குது. தேவையில்லாத பயங்களையும் குழப்பத்தையும் ஏற்படுத்துது இந்த தப்பான செய்திகள் மூலமாக. அதே மாதிரி நிறைய வாட்ஸ்அப் செய்திகள் நமக்கு ஒவ்வொரு நாளும் மருத்துவ செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த செய்திகள் ஒரு சில உதாரணங்கள் மட்டும் நான் சொல்கிறேன். அதாவது நான் ஒரு புற்றுநோய் துறை மருத்துவர் அப்படிங்கிறதுனாலையும், புற்றுநோய்ங்கிறது ஒரு ராஜ வியாதி. இப்போ நமக்கு தலைவலி, ஜுரம், காய்ச்சல் இதெல்லாம் வரும் போகும். ஆனால் இது ஒரு இன்னும் நமக்கு எந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு அளவுகோலாக அந்த புற்றுநோயை நான் எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு அன்னாசி பழத்தை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு அதில் எலுமிச்சை பழத்தை போட்டு காலையில் குளித்தா புற்றுநோய் போயிடும். அதுக்கப்புறம் நித்திய கல்யாணி பூ அதை நல்லா கொதிக்க வச்சு சுண்டாக வச்சு அதுக்கப்புறம் குடித்தா அது புற்றுநோய் போயிடும். முள் சீத்தாப்பழம், எல்லா பழமும் நல்லது தான், ஆனால் முள் சீத்தாப்பழம் சாப்பிட்டா புற்றுநோய் போயிடுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 30 ரூபா பழத்தை 500 ரூபா ஆக்கிட்டாங்க. இது மக்களுக்கு வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது. இந்த ஒரு செய்திகள் இந்த தப்பான செய்திகள் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். என்கிட்ட ஒரு அம்மா வந்தாங்க, 42 வயசு. அவங்க வீட்டுக்கார் ஒரு பெரிய காலேஜோட ப்ரொஃபஸர். எங்ககிட்ட வரும்போது ஒரு முகமெல்லாம் வீங்கி, காலெல்லாம் வீங்கி, ஒரு மஞ்சள் கலரில் வந்தாங்க. அவங்களுக்கு நாங்கள் பரிசோதனை பண்ணோம். மார்பில் நல்லா இவ்வளோ பெரிய கட்டி இருந்தது. அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட டெஸ்ட்டெல்லாம் எடுக்கணும்னு சொன்னோன்னு அவர் சொன்னார், 3 வருஷத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு எனக்கு புற்றுநோயின்னு. நாங்கள் தான் வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி வந்திருந்தது, ஒரு மருத்துவ செய்தி. அதில் கோமியம் குடித்தா குணமாயிடுன்னு ஒரு சிலர்கள் போட்டிருந்தாங்க. அதை நாங்கள் ரொம்ப சின்சியராக ஒரு 3 வருஷம் அதோட அட்ரஸ் எல்லாம் போய் பார்த்து குடித்தோம். கிட்டத்தட்ட 30 பாட்டில் குடிச்சிருக்கிறாங்க அந்த அம்மா. இப்போ எங்ககிட்ட வராங்க. இப்போ நாங்கள் அவங்களுக்கு டெஸ்ட் எடுத்து பார்த்தா கல்லீரல் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருக்குது, சிறுநீரகம் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருக்கு. இது ரெண்டும் ஒழுங்காக இல்லைன்னா என்னோடய புற்றுநோய் வைத்தியத்தை எப்படி நான் செய்ய முடியும்? ஸோ இந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறது நல்ல செய்தி இருக்குது, கெட்ட செய்தி இருக்குது. ஆனால் கெட்ட செய்திகள் வேகமாக பலருவது. இந்த கெட்ட விழிப்புணர்வு மூலமாக, தப்பான விழிப்புணர்வு மூலமாக மக்களுக்கு தேவையில்லாத பயமும் குழப்பமும் பாதுகாப்பு இன்மையும் தான் வருது அப்படின்னு தான் நான் சொல்ல விரும்புகிறேன்.
நிறைய விழிப்புணர்வு நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. பேப்பரை திறந்தா, புக்ஸை திறந்தா, டிவியை திறந்தா, அதுக்கப்புறம் நம்மளுடைய மொபைல், சோஷியல் மீடியா எல்லா இடத்துலையும் விழிப்புணர்வு வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அதெல்லாம் நம்ம கடைபிடிக்கிறோமா நம்ம வாழ்க்கையில் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இப்போது எல்லாருக்கும் தெரியும், மார்பக புற்றுநோய் வராமல் தடுக்கணுன்னா 40 வயசுக்கு மேலே உள்ள எல்லா பெண்களும் மேமோகிராம் செஞ்சுக்கணும். எல்லா பேப்பர்லேயும் கொடுக்குறாங்க, எல்லா டிவிலையும் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம மேமோகிராம் செஞ்சுக்கிறோமா? அவங்கவுங்க மனசுக்குள்ளே கேட்டுக்கோங்க, செய்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் நம்ம இதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம்? கிட்டத்தட்ட ஒரு 26 பெண்களை உட்கார வச்சா ஒருத்தருக்கு மார்பக புற்றுநோய் வருது. மேலை நாட்டில் 8 பெண்களை உட்கார வச்சா ஒருத்தருக்கு மார்பக புற்றுநோய் வருது. ஆனால் இந்த மார்பக புற்றுநோய் நம்ம தடுக்க முடியும். எப்படி? 20 வயசுலேருந்து மார்பக சுய பரிசோதனையை செஞ்சுக்கிட்டே மாதம் செஞ்சாலும், 40 வயசுக்கு மேலே மேமோகிராம் வருடத்துக்கு ஒரு முறை செஞ்சாலும் இந்த கேன்சர் நம்ம தடுக்க முடியும். அதே மாதிரி கர்ப்பப்பை வாய் கேன்சர் 2வது இடத்துல இருக்குது. 30லேருந்து 50 வயது உள்ள பெண்களுக்கு குறிப்பாத்து இந்த வைரஸ் ஹியூமன் பாப்பிலோமா அப்படிங்கிற வைரஸால் வரக்கூடிய ஒரு புற்றுநோயாக இருக்குது. இந்த ஒரு புற்றுநோய் நமக்கு எப்படி தடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியாக தடுத்துடலாம். தடுப்பூசி இருக்குது. இது மருத்துவர்கள், பீடியாட்ரிஷனும் சொல்லுவாங்க, மகப்பேறு மருத்துவர்களும் சொல்லுவாங்க. ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் தான் புற்றுநோய்க்கு காரணம்னு தெரிஞ்ச உடனே நமக்கு தடுப்பூசி அதுக்கு வந்துருச்சு. 9 வயசுலேருந்து 45 வயசு உள்ள பெண்கள் போட்டுக்கிறாங்க. முக்கியமாக அதுக்கு பேரே மேரேஜ் வேக்சின், பிஃபோர் மேரேஜ் போட்டுக்கணும். இது எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி மேரீட் ஆனவங்க நமக்கு இந்த கேன்சர் வருதா? ஏன்னா வைரஸ் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய வைரஸ் யாருக்கு வேணால் வரலாம். அது படித்தவங்க, படிக்காதவங்க, ஏழை பணக்காரன் ஒருத்தரையும் விட்டு வைக்காத அந்த வைரஸ். அப்போ எனக்கு இந்த வைரஸால் பாதிப்பு இருக்குதா, எனக்கு கர்ப்பப்பை வாய் கேன்சர் இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான டெஸ்ட் இருக்குது. பேப்ஸ்மியர்னு ஒரு சின்ன டெஸ்ட்டு கூவி சொல்கிறாங்க எல்லா இடத்துலையும். ஜிஹெச்சில் இது டெஸ்ட் அவைலபிளாக இருக்குது. சின்ன ஒரு ஓபி டெஸ்ட் 2 நிமிஷத்தில் பண்ணலாம். 10 வருஷத்துக்கு பின்னாடி வரக்கூடிய கேன்சர் இன்றைக்கி கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு இதாக இருக்குது, எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் அதை செயல்படுத்துகிறோமா? அங்கே தான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. நல்ல ஒரு கம்பெனியோட மேனேஜர், அவருக்கு மோஷன் போகிறதால கொஞ்சம் பிளட் இருந்தது. கரெக்டாக அவங்க கம்பெனி மூலமாக அவங்களுக்கு ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டை ஏற்பாடு பண்ணாங்க. அவர் நேராக போய் பண்ணார். அதில் பண்ணதில் மலக்குடல் பகுதியில் ஒரு கட்டி மாதிரி இருக்குது, பைல்ஸ் மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு சொன்னாங்க. அடுத்த டெஸ்ட்டு கொலனோஸ்கோப்பின்னு ஒரு டெஸ்ட்டு பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு காசு இருக்குது, படித்தவர், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அந்த கொலனோஸ்கோப்பிங்கிற அந்த மோஷன் போகிற பகுதி வழியாக வரக்கூடிய அந்த டெஸ்ட்டு மட்டும் செஞ்சுக்கிறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை. கரெக்டாக ஒரு வருஷம் போச்சு, 1.5 வருஷம் போச்சு. ப்ளீடிங் அதிகமாக போச்சு. இப்போ நேராக ஹர்ஷமித்ரா மருத்துவமனைக்கு வரும்போது அவர் சொன்னார், எனக்கு ஒரு 1.5 வருஷமாகவே இந்த பிரச்சனை இருக்குது. பட் நானும் மூல பௌத்திரம் அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் போய் நான் வைத்தியம் பண்ணேன், எனக்கு ப்ளீடிங் நிற்கவே இல்லைன்னு. நாங்கள் அவங்களுக்கு கொலனோஸ்கோப்பி பண்ணி பயாப்சி எடுத்து பார்த்து வேறு எங்கேயாவது வியாதி பரவிருக்கான்னு பார்த்தா இந்த 1.5 வருஷத்துக்குள்ளே கல்லீரல் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. நமக்கு எல்லா இடமும் தெரியுது. ஒரு சினிமாவுக்கு பார்க்க போனாலும் ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். இது நம்ம இந்த லைனை படிக்காமல் நம்ம வீட்டில் சினிமா பார்த்தாலும் இருக்காது, இது நம்மளுடைய தேட்டரில் சினிமா பார்த்தாலும் இருக்காது. ஆனால் நம்ம அதை ஃபாலோ பண்ணுறோமா? அது யாருக்கோ, எல்லா மெசேஜும் யாருக்கோ அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் நமக்கு இருக்குது. அதே மாதிரி எல்லா மருத்துவர்களும் சொல்கிறாங்க, பேலன்ஸ்டாக டயட் சாப்பிடுங்க, அதிகமாக ஃபைபர் உள்ள உணவுப் பொருளை எடுத்துக்கோங்க, கீரை எடுத்துக்கோங்க, பழங்கள் எடுத்துக்கோங்க, காய்கறிகள் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்க எல்லா மருத்துவர்களுமே எக்ஸசைஸ் பண்ண சொல்கிறாங்க. இதுக்கு புற்றுநோய் பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 20 நிமிஷம் வாக்கிங் பண்ணால் கிட்டத்தட்ட நிறைய புற்றுநோய், மார்பக புற்றுநோய், உணவு குழாய், கர்ப்பப்பை, கருமுட்டை, ஒண்ணுக்கு பையில் வரக்கூடிய கேன்சர் எல்லாம் 50% குறையுதுன்னு சொல்லிட்டு நமக்கு ஆய்வு சொல்லுது நமக்கு. ஆனால் எத்தனை பேர் புற்றுநோய் தடுக்கிறதுக்கு நமக்கு ஸ்க்ரீனிங் இருக்குது அப்படிங்கிறது தெரியும்? ஆணுக்கு தனியாக இருக்குது, பெண்ணுக்கு தனியாக இருக்குது. மாஸ்டர் ஹெல்த் செக்கப் மாதிரியே புற்றுநோய் செக்கப்புக்கு தனியாக இருக்குது. நான் ஒரு டாக்டர் ஃபோரமில் பேசினேன். அதில் இந்த மாதிரி இதெல்லாம் புற்றுநோய் தடுப்புக்கான ஒரு சில பரிசோதனைகள், ஒரு சில டெஸ்ட்டுகள் இருக்குது, ஒரு சில ரத்த டெஸ்ட்டுகள் இருக்குது அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அந்த டாக்டர் ஃபோரமில் கிட்டத்தட்ட ஒரு 50 டாக்டர்ஸில் ஒரு 3 டாக்டர் மட்டும் இமீடியட்டாக எங்கிட்ட செக் பண்ணிக்கிட்டாங்க. அதில் ஒருத்தவங்க டாக்டர் வேணி அண்ட் டாக்டர் உஷா இங்கே வந்திருக்காங்க அவங்களும். ஸோ தலையிலேருந்து கால் வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஒரு கேன்சர் செக்கப். இதை நம்ம ஒரு தடவை பண்ணிக்கிட்டோம்னா ஒரு 5 வருடம் வரைக்கும் நமக்கு பிரச்சனையே கிடையாது.
ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா, எத்தனை பேர் இதை செயல்படுத்த ரெடியாக இருக்காங்க? விழிப்புணர்வு எல்லா இடமும் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அதை உள்வாங்கி அதை எத்தனை பேர் செயல்படுத்த ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் நமக்கு ரொம்ப ஒரு கேள்வியே குறியாக இருக்குது. இப்போ நான் சொன்ன அந்த மேமோகிராம் டெஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை பாப்சிமியர் டெஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை அந்த கொலோனோஸ்கோப்பிங்கிற டெஸ்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கூட அவைலபிளாக இருக்குது. நம்ம போய் பண்ணிக்கணுங்கிற எண்ணம் மட்டும் நமக்கு இருக்கணும். இந்த விழிப்புணர்வு உங்களுக்கு இருந்தாவே போதும். அதே மாதிரி பரவலாக இந்த விழிப்புணர்வு நமக்கு எல்லாரிடமும் இருக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லா இடமும் பார்க்கணும். அது கிராமமா, நகரமா, ஆணா, பெண்ணா, படித்தவங்களா, படிக்காதவங்களா. நம்ம முன்ன பேசின ஒரு ஸ்பீக்கர் சொன்னார், பீகாரில் இல்லை விழிப்புணர்வுன்னு. ஸோ பரவலாக விழிப்புணர்வு இருந்தால் தான் அது விழிப்புணர்வு மக்களிடம் போய் சேர்ந்துருச்சுன்னு அர்த்தம். ஒரு நாட்டில் 25% விழிப்புணர்வு வந்துருச்சுன்னா மக்களிடம் எல்லாருக்கும் விழிப்புணர்வு வந்துருச்சுன்னு நம்ம சொல்லவே முடியாது. இது என்ன ஒரு சின்ன உதாரணத்தோடு சொல்கிறேன். ஒரு 21 வயசு பொண்ணு, ஒரு காலேஜில் படிக்கிற ஒரு 21 வயசு பொண்ணு, ஒரு காஃப் மசில், அதாவது கெண்டக்கால் பகுதியில் ஒரு கட்டியோடு எங்ககிட்ட வந்தாங்க. அவங்களுக்கு நாங்கள் எங்களுடைய புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் 2 பேர் இருக்கிறாங்க அஷ்ரமித்ராவில். அவங்க செக் பண்ணாங்க. பண்ணிவிட்டு இது சார்கோமான், சதையில் வரக்கூடிய ஒரு கேன்சர்மா, நீங்கள் இதை குணப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அறுவை சிகிச்சை செய்யணும்னு சொன்னாங்க. ஒரு 6 மாதம் அந்த பொண்ணு வரவே இல்லை. அதற்கு பிறகு 6 மாதம் வரும்போது எப்படி கொண்டு வந்தாங்கன்னா, அப்படி மூச்சு வாங்குது அந்த பொண்ணுக்கு, ஒரு வலியோடு கூட்டிகிட்டு வந்தாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நான் அவங்கக்கிட்ட கொஞ்சம் செக் பண்ணோம்னா, இந்த 6 மாதமாக அவங்க என்ன வைத்தியம் பண்ணியிருந்திருக்காங்கன்னா, பச்சையில் வச்சு தேய்ச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு சாமியார் அது மேலே ஏறி மிதிப்பாராம். அவங்களுக்கு அந்த வலி அப்போ தான் அந்த கட்டி கரையுமா. இந்த மாதிரி மூட நம்பிக்கை உள்ளிருக்கும்போது நம்ம என்ன சொல்ல? எங்கிட்ட வர பேஷண்ட்ஸுடைய வார்த்தைகள், அந்த ரொம்ப அட்வான்ஸாக வரக்கூடிய வார்த்தைகள்லாம் எங்களுக்கு கேட்டால், இது கேஷுவலாக சொல்கிறாங்க. இது என்ன பாவம் என்னவோ பாவம் பண்ணியிருக்கேன் போல் இருக்கு போன ஜென்மத்தில், அதனால தான் இந்த வியாதி எனக்கு வந்திருக்கு. இது தலையில் எய்திருக்கு, இதெல்லாம் கஷ்டப்படணும்னு. அது நேரம் சரியில்லை. ஒரு அம்மா ஒரு 6 மாதம் வரவே இல்லை, கீமோதெரப்பி போடணும், வரவே இல்லை. ஏமா வரலன்னு கேட்டால், எங்கள் ஊரில் சொல்லிட்டாங்க, ஜோஷியரை போய் பார்த்தேன், அது எனக்கு நேரம் சரியில்லை, வெளில போகாத வீட்டை விட்டுன்னு சொல்லிட்டாங்கன்னு. அவங்களுக்கு அதெல்லாம் ஒரு தப்புன்னே தெரியல. இந்த மாதிரி போன ஜென்மம், தலையெழுத்து, தலைவிதி, விதி முடிஞ்சு போச்சு, இந்த வார்த்தைகள்லாம் வச்சுக்கிட்டு இவ்வளோ மூட நம்பிக்கையோடு இருக்கிற சமூகத்தில் எப்படி நீங்கள் தைரியமாக விழிப்புணர்வு எல்லாருக்கும் வந்துருச்சுன்னு சொல்கிறீங்கன்னு தான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. அதே மாதிரி புற்றுநோயினா குணப்படுத்த முடியுமா? ஒரு சினிமாவில் எடுத்துக்கோங்க. நாங்கள் எங்கள் காலத்தில் இருந்த வாழ்விய மாயத்திலேருந்து இப்போ இருக்கக்கூடிய வாரிசு படம் வரைக்கும் கேன்சர்னால் என்ன சொல்கிறாங்க? அவ்வளோதாங்க, ஒன்றும் செய்ய முடியாது, அவங்களுக்கு வேணுங்கிறத சாப்பிட கொடுத்து கொஞ்சம் சந்தோஷமாக வச்சுக்கோங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் தான் இருக்குது. அப்படி கிடையவே கிடையாது. பல பேஷண்ட்ஸ் நாங்கள் 20 வருஷம் 30 வருஷம் முற்றிலும் குணப்படுத்தி வச்சுருக்குறோம். என்ன, இப்போ நானே ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். 2012 ஒரு 32 வயசு பையன் எங்ககிட்ட வந்திருந்தார். இந்த இடத்துல அவருக்கு கன்னத்தில் கேன்சர். அவர் ஒரு பான் மசாலா நைட் படுக்க போகிறப்ப உள்ளே வச்சிருப்பார் போல் இருக்கு. வெறும் 6 மாதம் தான் பயன்படுத்திட்டு இருக்காரு. அவருக்கு இந்த இடம் ஃபுல்லாக அரிச்சு போயிடுச்சு. எங்கள் மருத்துவமனைக்கு வரும்போது ஃபுல்லாக சீலும் ரத்தமும் மேகோட்ஸ், அந்த போனத்தில் இருக்க படிக்க புழுக்கள், அது ஃபுல்லாக அரிச்சு போய் எங்ககிட்ட வந்தார். கொட்டுது. நான் ஓபியில் அவரை எக்ஸாமின் பண்ணும்போது அப்படியே கொட்டுது. அதுக்கப்புறம் அவரை அட்மிஷன் போட்டு அவர் இந்த புழுக்கள் எல்லாத்தையும் எடுத்து அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி ஆன்டிபயோட்டிக்லாம் போட்டு ஒரு வாரம் கழித்து எங்களுடைய மருத்துவமனையில் டியூமர் போர்டுன்னு ஒன்று உண்டு. அதாவது புற்றுநோய் மருத்துவர்கள், அதாவது அறுவை சிகிச்சை மருத்துவர்கள், கதிரியக்க சிகிச்சை மருத்துவர்கள் அண்ட் மருந்து மருத்துவர்கள் 7 பேர் இருக்கோம். எல்லாருமே சேர்ந்து உட்காந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் நாங்கள் ஒரு பேஷண்ட்டுக்கு 7 மருத்துவர்கள் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் செக் பண்ணுவோம். அவங்கள பண்ணி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு அழகாக ஒரு ப்ரோட்டோக்கால் போட்டு கொடுத்துருவோம். இந்த பேஷண்ட்டுக்கு அவங்க அட்டெண்டர்ஸோட வச்சு நாங்கள் ஒரு ப்ரோட்டோ கொடுத்தோம். கேன்சர் சர்ஜன் என்ன சொன்னாங்கன்னா, இப்போக்கி என்னால் சர்ஜரி பண்ண முடியாது, ஏன்னா ரொம்ப பெருசாக இருக்குன்னு. அப்போ எங்களுடைய கதிரியக்க சிகிச்சை நிபுணர்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஓகே நாங்கள் ரேடியேஷன் கொடுக்குறோம். ஸோ எங்களோட மிஷினில் ரேடியேஷன் வச்சோம். கம்ப்ளீட்டாக கட்டி நல்லா சின்னதாச்சு. இதுக்கப்புறம் சர்ஜன் கிட்ட கொடுத்தோம். அவங்க அறுவை சிகிச்சை பண்ணாங்க. அதற்கு பிறகு திரும்பி வராமல் இருக்கிறதுக்கு மருந்து நிபுணர்கள் 6 மாதம் கீமோதெரப்பி கொடுத்தாங்க. இப்போது 2025 பேஷண்ட் ஃபாரினில் இருக்கார். ஸோ முறையான சிகிச்சை, மும்முனை சிகிச்சை எல்லாம் 3 விதமான மருத்துவர்களும் சேர்ந்து உட்காந்து கரெக்டாக வைத்தியம் பண்ணோம்னா நமக்கு கண்டிப்பாக கேன்சர் குணப்படுத்தவே முடியும்.
மருத்துவத்துறைங்கிறது நமக்கு 3ஆக பிரிக்கலாம். அதாவது எந்த ஒரு டாக்டர்கிட்ட போனாலும் நோயை தடுக்கிறதுக்குன்னு கண்டிப்பாக செய்வாங்க, நோயை குணமாக்க செய்வாங்க. ரொம்ப முத்தி போணுச்சுன்னா 4வது ஸ்டேஜ் அவங்களுக்குன்னு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. இது எல்லா மருத்துவமனையிலும் எல்லா மருத்துவர்களும் இதை செஞ்சிட்ருக்கிறாங்க. இப்போது நம்மளுடைய வேணி மேடம் கூட நிறைய விழிப்புணர்வு கொடுத்துட்ருக்குறாங்க. இப்போ அதே மாதிரி எங்களுடைய மருத்துவமனையிலையும் புற்றுநோய்க்கு ப்ரிவென்டிவ், க்யூரேட்டிவ், பாலியேட்டிவ், ஆன்காலஜின்னு 3 இருக்குது. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது ப்ரிவென்டிவ் தான். அதுக்கு காரணம் 2. ஒன்று, என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய மாமனார் புற்றுநோயில் பாதிக்கப்பட்டு இறந்தார். ஸோ அதனால தான் நாங்கள் கல்யாணத்துக்கு பிறகு நானும் என்னோட கணவர் அவர் 2 பேருமே புற்றுநோய் துறை எடுத்தோம். நான் புற்றுநோய் கதிரியக்கத்துறை எடுத்தேன், அவர் புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் எடுத்தார். அவர் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்லேயும், அதுக்கப்புறம் அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்லையும் நான் படித்தேன். அவர் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்லேயும் ராயப்பேட்டை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் படித்தாங்க. 2 பேருமே டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்து கோல்டு மெடல் எடுத்தோம். இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் உட்காந்துருக்கும் போது நோயாளிகள் எங்களை நோக்கி வராங்க, கஷ்டமாக இருக்குது, அட்வான்ஸ் ஸ்டேஜில் வராங்க, 3வது 4வது ஸ்டேஜில் வராங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், ஓகே நம்ம அவங்கள நம்மளை தேடி வர வேணாம், நம்ம தேடுவோம், நம்ம மக்கள்கிட்ட போவோம்னு சொல்லிட்டு 2008 ரோஸ் கார்டன் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம். அதில் நாங்கள் விழிப்புணர்வு, நிறைய காலேஜ் அண்ட் ஸ்கூல்ஸ்க்கு விழிப்புணர்வு, புகையிலை பற்றி 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்கக்கிட்டேருந்து விழிப்புணர்வு கொடுக்க ஆரம்பித்தோம். ஸ்க்ரீனிங் கேம்ப் பண்ணோம். ஓரல் கேவிட்டி, வெறும் ஷார்ப் பல்லு குத்தியே புற்றுநோய் வருது. அப்போ அது கூட மக்களுக்கு தெரியல. அப்போ நம்ம ஷார்ப் டூத் இருந்தால் ஒரு சின்னதை கிரைண்ட் பண்ணால் போதும், கேன்சர் வராது. அதே மாதிரி அவங்களுக்கு மார்பக செக் பண்ணுறது, இந்த கர்ப்பப்பை வாயிலேருந்து பாப்சிமிருங்கிற டெஸ்ட்டு, இது எல்லாம் லட்சக்கணக்கில் நாங்கள் பேஷண்ட்ஸுக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட வீட்டில் இல்லாமல் நாங்கள் போய் பண்ணியிருக்கோம். இதில் இந்த களப்பணி அனுபவத்திலையும் இது மட்டும் இல்லாமல் பிங்க் கிராஸ் சொசைட்டி, இது இப்போ இருக்க அடுத்த தலைமுறையை எங்கள் விழிப்புணர்வோடு சேர்த்துக்கிட்டோம். எல்லா காலேஜஸ்லையும் இப்போ எங்களோட இணைஞ்சு வாங்க, விழிப்புணர்வு மக்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த களப்பணி கொடுத்த அனுபவத்திலையும் என்னுடைய யான் பெற்ற இன்பம் இல்லை, யான் பெற்ற துன்பம் பெறக்கூடாது வையகம் என்ற இந்த சமூகத்தின் மேல் உள்ள அக்கறை காரணமாகவும் நடுவரே உங்களிடம் ரொம்ப தாழ்மையாக நான் கேட்டுக்கிறேன். உங்களை போன்ற அறிவாளிகள், சமூக பொறுப்பாளர்கள், மக்களுக்கு விழிப்புணர்வு வந்துவிட்டது என்று நீங்கள் தீர்ப்பு கூறினால் மக்கள் அண்ட் மருத்துவர்கள், இப்போது நம்மளுடைய நகைச்சுவை அமைப்பு கூட, நகைச்சுவை மன்றம் கூட விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஏற்படுத்தியிருக்காங்க. எங்கள் எல்லாருக்குமே ஒரு மெத்தனம் வந்துவிடும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையோடு இந்த சமூகத்திற்கு இதனால் பெரிய ஆபத்து வரும் என்று நான் கூறிக்கொள்கிறேன். இதனால் நீங்கள் எப்படி தீர்ப்பு கொடுக்கணும்னா, இன்னும் வளரவில்லை அப்படின்னு தீர்ப்பு கொடுக்குமாறு கூறிக்கொண்டு என்னுடைய உரையை முடிக்கின்றேன். நன்றி.